யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதகிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய கந்தவேல் பெருமான் நல்லூர் கந்தனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு உன்னதமான நாள். நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு நிற மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இப்பொழுது நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த பெருந்திருவிழாவாகிய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 3வது நாள் இந்த உற்சவம். முருகப்பெருமானுடைய இந்த மகோத்சவத்திலே இறைவனுடைய ஐந்தொழில் குறிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற இந்த மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஈசான திசையிலே யாகசாலை அமைக்கப்பட்டு சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது யாகத்திலே தரிசனங்கள் பூர்ணாவதிகள் வழங்கப்பட்டு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் எல்லாம் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. இந்த பொதுவாக இந்த யாகங்கள் அமைத்து ஹோமங்கள் செய்யப்படுகின்ற பொழுது பல சிறப்புகள் நமக்கு தரக்கூடியது. அக்னி தேவனை ஆவாகனம் செய்து இந்த அக்னியின் மூலமாக இந்த ஆகுதிகளை எல்லாம் கொடுத்துக்கொள்வார்கள். அவ்வாறு அந்த அக்னி தேவனுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. 7 நாக்குகள் அக்னி தேவனுக்கு. நமக்கெல்லாம் ஒரு நாக்கு. இந்த ஒரு நாக்கிலே நமக்கு 6 சுவைகளும் தெரிகிறது. உப்பு தெரிகிறது, உரைப்பு தெரிகிறது, புளிப்பு தெரிகிறது, கைப்பு தெரிகிறது, கசப்பு தெரிகிறது, துவர்ப்பு தெரிகிறது. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. இந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா என்று. அவ்வாறு இந்த அக்னிதேவனுடைய அந்தந்த நாக்குகள் மூலமாக அந்தந்த திரவியங்களை எல்லாம் இந்த உற்சவ காலங்களிலே அக்னியிலே ஆவாகனம் செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த மகோத்சவம். அத்தோடு இன்றைய தினம் இறைவனை தோழமையாக கொண்ட சமய குரவர்களிலே ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை நாள். ஆடி மாதத்து சுவாதி நட்சத்திரம், ஆடி சுவாதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை நாள் வழிபாடுகளிலே பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே ஆலயங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு இளம் சிறார்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரங்களை எல்லாம் திருமுறைகளை எல்லாம் பாராயணம் செய்து அவர்கள் செய்த அற்புதங்கள் இறைவன் அவரை ஆட்கொண்ட சிறப்புகள் என்பவற்றையெல்லாம் நாம் இந்த எதிர்கால சந்ததிக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையில் அமையக்கூடியது. இறைவனை பித்தா என்று பாடு என்று இறைவன் சொன்னதும் பித்தா பிரசூடி பெருமானை அருளாளால் என்கின்ற திருமுறையை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய குருபூஜை தினத்திலே நாமும் அவரை நினைத்து
பிரார்த்தனை செய்து வழிபட்டு நல்லூர் கந்தப்பெருமானுடைய உற்சவத்திலும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.